ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் மாஸ்டர் பேசுகிறேன். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டிங் டிரைவர் ஜாப், கால் டிரைவர், அது சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு சம்மந்தமாக தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்டிங் டிரைவர், கால் டிரைவர் வேலை வாய்ப்பு எப்படின்னா, சென்னை புறநகர், அதாவது இந்த சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏற்கனவே இது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அது உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு. கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி, அது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோ போடுறது. முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு டிரைவர் வேலை வேணும் அப்படின்னா, நான் பார்ட் டைமாக வரேன், இல்லை ஃபுல் டைமாக வரேன், இல்லை வீக்கெண்டு வரேன் அப்படின்னா இது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இதில் மேக்ஸிமம் ஆக்டிங் இருக்கும். ஆனால் ரெகுலராக கூட நீங்கள் போய்க்கலாம். அதில் தான் மந்த்லி வந்தாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இல்லை நான் வீக்கெண்டு தான் ஓட்டுவேன் அப்படின்னாலும் ஓட்டலாம். எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேனோ வேலை இல்லாமல் அப்போ நான் ஓட்டுவேன் அப்படின்னாலும் ஓட்டிக்கலாம். இதுக்கு தேவையெல்லாம் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியணும் ஒன்று. சரிங்களா? இது மஸ்ட்டு. இல்லைன்னா லைசன்ஸ் எல்லோரும் வச்சுருப்பாங்க, அந்த கணக்கு கிடையாது. வண்டி ஓட்ட தெரியணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலாம் வந்துடுறாதீங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் வண்டியை கொடுக்குறாங்க. அதனால் வண்டி ஓட்ட தெரியணும். முக்கியமாக டாக்குமெண்ட் என்னென்னு சொல்லிடுறேன். அது எல்லாமே வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சென்னை சுற்று வட்டார பகுதியில் எங்கே இருக்கிறீங்களோ அதுக்கான லோக்கல் ஐடி ப்ரூஃப் ஒன்று வேணும். சரிங்களா? இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இது என்னென்னா ஒரு குரூப்பில் தான், டெலிகிராம் குரூப். ப்ரைவேட் ஆப்பில் போனீங்கன்னா அவன் ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து, எப்படி இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, உபேர் அப்படிலாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்குனாங்களே, அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. அதனால் கார்ப்பரேட் ஆப் எதையுமே நம்பாதீங்க. நம்ம டிரைவருங்க வச்சு நடத்துகிற குரூப் தான் எல்லாமே. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா முகூர்த்த நாள், இந்த வீக்கெண்டு, லாங் லீவெலாம் வந்தால் சுத்தமாக டிரைவர் இருக்கிறது கிடையாது. நார்மல் டேயில் பார்த்தீங்கன்னா டியூட்டியே இருக்காது. முகூர்த்த நாளில் பார்த்தீங்கன்னா டியூட்டி நிறையா இருக்கும், டிரைவர் இங்கே கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் எடுத்து ஓட்டினீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஒரு வண்டிக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது அவங்க டியூட்டி கொடுக்குறவங்க உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. அதில் 10% நீங்கள் அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ டியூட்டி எடுக்கிறீங்களோ அந்த டியூட்டி எடுத்தோடனே அவங்களுக்கு 10% நீங்கள் உடனே அனுப்பி விட்ருங்க. ஏன்னா அவங்க நம்பிக்கையின் பேரில் தான் பண்ணுறாங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அவங்கள இது பண்ணிக்குவாங்க. நீங்கள் சரியில்லை அப்படின்னா அவங்கள குரூப் போட்டு தூக்கிடுவாங்க. உங்களுக்கு அவங்க சரியில்லைன்னா நீங்கள் குரூப் போட்டு வெளியில் வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு டெலிகிராம் குரூப். நிறைய பேர் ஃபேக் இமேஜ், இன்னொருத்தவங்க லைசன்ஸை வச்சு ஓட்டலாம் சீட்டிங் பண்ணுறாங்க. அதனால் இப்போ சேஃப்டிக்கு ஒரு குரூப்லேயும் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஒரு குரூப்பில் வெரிஃபை பண்ணிப்பாங்க. அதனால் நான் ஒர்க் பண்ண குரூப்பு, எனக்கு தெரிஞ்ச குரூப்புடைய லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில், யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் கொடுத்துருக்குறேன். முதல்ல என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் போய் டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் ப்ரொஃபைல் வைக்கிற இடம் இருக்கும். அதில் போய் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களோட லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃபு, உங்களுடைய எமர்ஜென்சி நம்பரு, இந்த 5ஐயும் வச்சுங்க. இது ஜென்ரலாக எல்லா குரூப்லேயுமே கேட்பாங்க. அதனால் இது 5ஐயும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பயோன்னு ஒன்று இருக்கும். அதில் போய் உங்களுடைய ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு விசிபிளில் காட்டாது. அதனால் பயோவில் போய் உங்களுடைய ஃபோன் நம்பரை போடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு காட்டும், உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். நான் ஆக்சுவலாக டீட்டெயிலாக வீடியோவில் நான் சொல்கிறதையும் இப்போ கேட்டுவோங்க. பயோவில் போய் ஃபோன் நம்பர் போட்டுவோங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கிற குரூப் லிங்க்கை டச் பண்ணி உள்ளார போங்க. உள்ளார போய் அந்த குரூப்பை வாட்ச் பண்ணுங்கள். எப்படி டியூட்டி போடுறாங்க, எப்படி டியூட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நல்லா வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு அதில் டியூட்டி எடுக்கிறவங்க எப்படி கேட்குறாங்க, எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸை, அவங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது பார்த்து பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அப்படி எதுவுமே தெரியலை அப்படின்னா மட்டும் அந்த குரூப் அட்மின்கிட்ட கேட்டு நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் பாட்டு குரூப்புக்குள்ளே போயிட்டு அவங்கள தொல்லை பண்ணிங்கன்னா அவங்க ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. அதனால் உங்களுக்கு எல்லாமே ஐடி எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் அவங்களுக்கு ஓகே, இவர் டிரைவரு, இவர்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குதுன்னு உங்களை வெரிஃபை பண்ணி உங்களை குரூப்பில் வச்சுக்குவாங்க. நீங்கள் எதுவுமே இல்லாமல் உள்ளார குரூப்பில் லிங்கை ஜாயின் பண்ணி போயிட்டீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் இல்லாத ஆள்லாம் உள்ளே வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஐடி கொடுப்பாங்க, நம்பர் கொடுப்பாங்க. ஒரு குரூப்லேயும்
ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்தந்த அட்மின் என்னென்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு குரூப்பில் ஃபஸ்ட்டு வாய்ஸ் போடணும்பாங்க, பிக்கப் ப்ளேஸ் சொல்லி போடணும்பாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்புக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் அந்தந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செட் ஆகிற குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி போய்க்கோங்க. செட் ஆகலாம் நீங்கள் வந்துடுங்க. நீங்கள் செட் ஆகணும்னா அவங்க உங்களை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, எல்லாம் மியூட் பண்ணிவிடுவாங்க. அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டிரைவர் வேலை வருது. போங்க, தயவு செஞ்சு இந்த கார்பரேட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க. யாரோ கார்பரேட்டை நம்ம ஏமாறுறோம். நம்ம டிரைவர் ஏஜென்சி நடத்துகிறவங்களுக்கு ஒரு 10% இப்போ ஒரு 500ரூவானா ஒரு 50 ரூபா கொடுக்க போகிறீங்க. அதில் எதுவுமே டியூட்டி முடிஞ்சு அடுத்த செகண்டே கொடுத்துருங்க. அதெல்லாம் பெண்டிங்கே வைக்காதீங்க. ஏன்னா அதுக்காக தான் அவங்களும் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னடா அதை உட்காந்த இடத்துல வாங்குறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுக்கு அவங்க கெஸ்ட் சைடில் பண்ணணும், விளம்பரம் பண்ணணும், ஏகப்பட்ட செலவு இருக்குது. அவன் ஒரு தடவை விளம்பரம் பண்ணிட்டான்னா அவன் காசு பிடிங்கிட்டே இருப்பான், தொல்லை பண்ணி. ஆனால் ஆக்சுவலாக அதனாலலாம் கால் வராது. இவங்களுக்கு ரெகுலராக வர கஸ்டமர் தான் இவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ண, ஏதோ ஒன்று விளம்பரம்னா தான் வருவாங்க. கஸ்டமரை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏஜென்சியெல்லாம் கஷ்டப்பட்டு கஸ்டமரை பிடிச்சி வச்சுருப்பாங்க. டிரைவருங்க அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக ஓட்டி நீங்கள் உங்கள் கமிஷனை கொடுத்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக நான் எப்படி அந்த டவுன்லோட் பண்ணுறது, ப்ரொஃபைல் செட் பண்ணுறது, அதை பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இந்த ஐகார்ட் லிங்க் கொடுக்குறேன். இல்லைனா இந்த வீடியோலேயே நான் அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் இன்ஸ்டாகிராம் லிங்க்கை நான் கொடுத்துருக்குறேன், அதில் டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் வீவர்ஸ், நல்லா கவனிச்சுவோங்க. உங்களுடைய பேர் இப்படி தான் இருக்கும். வேளச்சேரி சக்திவேல் அப்படின்னு சாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக இதை செட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃபோட்டோவை. ரெண்டாவது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ, ரெண்டாவது உங்கள் டிரைவிங் லைசன்ஸுடைய ஃப்ரண்ட் சைடு, அடுத்ததாக உங்கள் டிரைவிங் லைசன்ஸுடைய பேக் சைடு, அடுத்ததாக ஆதார் கார்டு ஃப்ரண்ட் சைடு, இதுக்கு அடுத்ததாக ஆதார் கார்டு பேக் சைடு. நீங்கள் சென்னை இல்லாமல் வெளியூராக இருந்தால் லோக்கல் ப்ரூஃப், ஏதாவது ஒரு கேஸ் பில்லோ ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், இந்த நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பர். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் இது லைசன்ஸு ஃப்ரண்ட்டு, லைசன்ஸு பேக்கு, ஆதார் கார்டு ஃப்ரண்ட்டு, ஆதார் கார்டு பேக்கு. இதை நீங்கள் வெளியூராக இருந்தால் லோக்கல் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று, ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கேஸ் பில்லாக இருக்கலாம், எனி ஒன். அதுக்கப்புறம் அவங்களுடைய எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர். இது இந்த பயோவில் கொடுத்த நம்பர் இல்லாமல் இது வேறு நம்பராக இருக்கணும். வீட்டில் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க இன் கேஸ் ஆஃப் ஏதாவது எமர்ஜென்சினா கான்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் இது. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் செட் பண்ணி, இந்த கேமரா தொட்டிங்கன்னா வரும். நீங்கள் செட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லாஸ்ட்லேருந்து செட் பண்ணுங்கள். இந்த எமர்ஜென்சி நம்பரை ஃபஸ்ட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா கேஸ் பில்லு, அதுக்கப்புறமா ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் லைசன்ஸு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ. அப்படி செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வரிசையாக வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோட்டோ தான் தெரியணும். ஓகேங்களா? அதை கரெக்டாக பார்த்துவோங்க. இந்த பயோ அப்படிங்கிறதுல உங்கள் நம்பர் போட்டுருங்க. இங்கே உங்கள் நம்பர் இருக்கும், அதனால் இந்த பயோங்கிறதுல நம்பர் போட்டுவாங்க. இவ்வளோ தாங்க விஷயம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிங்க. எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே எதுவும் டவுட்டுன்னா நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஏற்கனவே, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். அதோட அந்த வீடியோவோட எண்ட் கார்டில் நான் அந்த வீடியோ கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பாருங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.